Hello everyone, this is Love to Learn. Welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்லி 4 things. ஃபஸ்ட்டு ஒன்று அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸோட டெஃபினேஷன், இன்னொன்று கிரெடிட்டோட டெஃபினேஷன், அதோட மீனிங்கு, மூணாவது ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் நாலாவதாக பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் கிரெடிட்ஸ். இது 4 மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்துருவாங்க, அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ். அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸு வந்து ரெண்டு பேரோட டெஃபினேஷன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூனிவர்ஸ்லாம். ஒன்று வந்து முராய், அவங்க வந்து 1953 அந்த டெஃபினேஷனை வந்துட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டண்டான் அண்ட் தான் தயாள் 1962 அவங்க டெஃபினேஷனை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ முராய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு கிரெடிட் நீட் இருக்கும், அதை ஒரு ஆர்கனைசேஷனில் போய் அப்ரோச் பண்ணி ப்ரெசண்ட் ஆப்ரேஷனல் ஃபார்மிங்கில் வந்துட்டு ப்ரெசண்ட் என்ன கல்டிவேட் பண்ணிருக்காங்களோ அதுதான் ஆப்ரேஷனல் ஃபார்ம், அந்த டியூரிங் பீரியடில் போயிட்டு க்ரெடிட்டை வந்துட்டு கடனாக வாங்குறது தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் அப்படின்னு முறை சொல்கிறாங்க. ஆனால் தண்டான் தான் தயாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸுங்கிறது வந்துட்டு பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் தான். அது வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை இண்டிவிஜுவல் ஃபார்ம் யூனிட்ஸ் வந்து போய் அப்ரோச் பண்ணி கடன் வாங்குறது தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக் ஸ்டடி ஆஃப் த borrowing fund by the farmer, the organization and operation of the farm leading agency and of the society interested in the credit for agriculture. இதுதான் முராய் சொன்ன டெஃபினிஷன். டண்டான் அண்ட் தாம்தயாள் சொன்ன டெஃபினிஷன்னா, as a branch of agriculture economics which deals with and financial resources related to individual farm unit. இது வந்து தண்டான் அண்ட் தான் தயாள் சொன்ன டெஃபினேஷனுங்க. ஸோ 2 டெஃபினேஷன் தான் யூனிவர்ஸில் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒன்று முராய் 1953 சொன்னது, இன்னும் வந்துட்டு தண்டான் அண்ட் தான் தயாள் 1962 சொன்னதுங்க. ஸோ ரெண்டாவாக பார்க்க போகிறது கிரெடிட். கிரெடிட்டுங்கிறது லட்டின் வேர்டு, இட்ஸ் கால்டு எ க்ரெடோ. அதோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ பிலீவ். சம்டைம்ஸ் கிரெடிட் இஸ் பேஸ்ட் அப்பான் பிலீஃப்னு சொல்லலாம், கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம், ட்ரஸ்ட் இல்லைனா ஃபெய்த்துன்னு சொல்லலாம். கிரெடிட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் லோனுன்னு சொல்லலாம். ஸோ கிரெடிட்டுக்கோட டெஃபினேஷன் ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்கள்ல யூனிவர்சல் அக்செப்டன்சி, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கால்பிரைத் கிரெடிட். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரெடிட் இஸ் த டெம்ப்ரரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் ஃப்ரம் ஒன் ஹூ ஹேஸ் டு அதர் ஹூ ஹேஸ் நாட். யாருக்கிட்ட இல்லையோ இல்லாதவங்கள்ட்ட டெம்ப்ரரியாக அதை வாங்கிக்கிறது தான் வந்துட்டு கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, த ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் த இந்தியன் ஃபார்மர்ஸ். என்னென்ன ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பையிங் அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போர்ட்டிங் தேர் ஃபேமிலிஸ். மூணாவது பையிங் அடிஷ்னல் லேண்ட். நாலாவது இன்க்ரீஸிங் த ஃபார்ம் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். பையிங் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ். அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ்னால் சீடு, ஃபர்டிலைசரு, பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல், ஃபீட் அண்ட் ஃபாடர் ஃபார் த கேட்டல். ஸோ இந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஃபார்மர்ஸ்க்கு கிரெடிட் தேவைப்படும் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து சப்போர்ட்டிங் தேர் ஃபேமிலிஸ். சம்டைம்ஸ் வந்து க்ராப் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், டியூ டு த நேச்சுரல் கலாமிட்டிஸாகவும் இருக்கலாம், இல்லை அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வேறு எது ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ லைக் COVID-19, இப்போ இந்த COVID-19 எவ்வளோ ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளவோ லாஸ் ஆகிருக்குது. பிகாஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ராடக்டை வந்து அவங்களால வெளியில் சேல் பண்ண முடியல. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அவங்களுக்கு ஒரு லிவிங் சோர்ஸ் வந்து தேவைப்படும். அப்போ வந்து அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அந்த கிரெடிட்டை தான் வந்து ரெண்டாவது தேவையாக சொல்கிறாங்க. மூணாவது பையிங் அடிஷ்னல் லேண்டு. பையிங் அடிஷ்னல் லேண்ட்னா, ஒரு ஃபார்மருக்கு வந்துட்டு கொஞ்சம் லேண்டு தான் இருக்குது, அதில் கல்டிவேட் பண்ணுற அந்த ப்ராடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிவிட்டு அவங்களோட ஓல்டு கடனை வந்து அடைக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணணும், அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் லேண்ட் வாங்கி கல்டிவேட் பண்ணால் அப்போ டபுளிங் த இன்கம் ஆகும்போது அப்போ அவங்களோட க்ரெடிட்ஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறனால தான் மூணாவதாக சொல்கிறாங்க. நாலாவது இன்க்ரீஸிங் த ஃபார்ம் எஃபிஷியன்சி. ஸோ ஃபார்ம் எஃபிஷியன்சியாக கொண்டு போகணுன்னா அவங்களுக்கு நிறைய மிஷினரிஸ் தேவைப்படும். ஸோ அந்தளவுக்கு அவங்களால பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணணும், ஹையரிங் பண்ணணும். அந்த ஹையரிங் பண்ணுறதுக்கான க்ரெடிட் வந்து தேவை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 4 தேவை தான். ஒன்று பையிங் அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸு, இன்னொன்று சப்போர்ட்டிங் தேர் ஃபேமிலிஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பையிங் அடிஷ்னல் லேண்ட், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீஸிங் த
farm efficiency as the against limited resources அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் க்ரெடிட்ஸ். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வந்து 8 கிளாசிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் டைம், செகண்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் பர்பஸ், and third one is lender classification, fourth one is based on security, fifth one is borrower classification, sixth one is based on liquidity, seventh one is based on approach, and last one is based on contact. இந்த 8 விதத்தை பேஸ் பண்ணி தான் வந்து கிரெடிட்டை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதன் கீழே தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எல்லா கிரெடிட்டுமே வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 8 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ கிரெடிட் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா பேஸ்ட் ஆன் டைம். ஒரு ஃபார்மர் லோன் வாங்கிட்டாங்க, அந்த லோனை எவ்வளோ காலகட்டத்தில், அதாவது எவ்வளோ டியூரேஷன் பீரியடில் வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று ஷார்ட் டேர்ம் லோன், செகண்ட் இஸ் மீடியம் டேர்ம் லோன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லாங் டேர்ம் லோன். ஸோ ஷார்ட்டு, மீடியம், லாங் இதை பேஸ் பண்ணி சொல்லலாம் எது வந்துட்டு கம்மியாக இருக்கும், எது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது ஷார்ட் டேர்ம் லோனுங்கிறது 6 to 18 monthஸில் பே பண்ணணும், அதாவது 1.5 வருஷத்துக்குள்ளே பே பண்ணணும். மீடியம் டேர்ம் லோன்னா 18 months to 5 yearsக்குள்ளே பே பண்ணால் போதும். பட் லாங் டேர்ம் லோன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 yearsலேருந்து 20 yearsக்குள்ளே பே பண்ணால் போதும். இதுதான் வந்துட்டு பேஸ்ட் ஆன் டைம் பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் ஷார்ட் டேர்ம் லோன் என்ன லோன் கொடுப்பாங்கன்னா ஒன்லி ஃபார் க்ராப்பிங் லோன். ஏன்னா ஷார்ட் லோனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் பீரியட் வந்துட்டு அந்த க்ராப் கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது நம்ம அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணியிருக்கணும். அதே சமயம் அந்த லோன் எப்போ வாங்கணும்னா ஆன்கோயிங் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் ஆன் த ஃபார்மிங், சரிங்களா, ஆன்கோயிங் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் ஆன் த ஃபார்மிங். ஸோ லைக் இப்போது சோயிங் பண்ணுறது, ஃபர்டிலைசர் அப்ளை பண்ணுறது, இல்லை பிளான்ட் ப்ரொடக்ஷன் கெமிக்கல் வந்துட்டு மெஷர் பண்ணுறது, இல்லை லேபர்ஸ்க்கு வந்துட்டு வேஜ் கொடுக்குறது, இந்த மாதிரி பண தேவைகள் எல்லாம், அதாவது கிரெடிட் எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் லோன் கீழே தான் வரும். அப்போ வந்துட்டு அந்த க்ராப்பை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த லோன் நம்ம ரீபேமெண்ட் பண்ணால் போதும். அந்த க்ராப் டியூரேஷனை பொறுத்து தான் வந்து நம்ம ரீபேமெண்ட் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஷார்ட் டேர்ம் லோன். ரெண்டாவது என்னது மீடியம் டேர்ம் லோன். எதுக்குள்ளே பே பண்ணணும்? ஃப்ரம் 18 months to 5 yearsக்குள்ளே பே பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளோட அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும், நம்மளோட ஏரியா வச்சுருக்கிறத வந்து டெவலப் பண்ணணும். அப்படின்னா லைக் இப்போ இம்ப்ளிமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு எலக்ட்ரிக் மோட்டார் வந்துட்டு நம்ம கொல்லையில் வைக்கிறதோ, இல்லை அடிஷ்னலாக வந்து டைரியோ, ஷிப் கோட் அந்த மாதிரி வந்துட்டு அலைடு செக்டரை வந்து டெவலப் பண்ணுறதோ, இந்த மாதிரி அலைடு செக்டருக்காகவோ இல்லை அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ வாங்குகிற லோன் எல்லாமே மீடியம் டேர்ம் லோனுக்கு கீழே தான் வரும். ஸோ மீடியம் டேர்ம் லோன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்ஷியலி லிக்விடேட்டிவ் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ லைக் மில்ஷி அனிமல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் பார்ஷியலி லிக்விடிட்டி நேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது செகண்டு. தேர்ட் என்ன சொல்லியிருந்தோம்? லாங் டேர்ம் லோன். லாங் டேர்ம் லோன் எத்தனை வருஷத்துக்குள்ளே பே பண்ணணும்? 5 years to more than 20 yearsன்னு சொல்லலாம், ஈவன் மோர் சம்திங் எல்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு லோனை பே பண்ணிடணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஃபிக்சர் இன் நேச்சர், அதாவது பர்மனெண்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைக் இப்போ வந்துட்டு ஆர்ச்சர் ஒன்று ஃபாலோ பண்ண போகிறோம், இல்லை அந்த ஆர்ச்சர்லேயே ஒரு பெரிய பில்டிங் ஒன்று ஃபாலோ பண்ண போகிறோம், இல்லைனா அடிஷ்னல் செக்டர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபிக்ஸ்டு இன் நேச்சர் அண்ட் பர்மனெண்ட் இன் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸிவ் லோன் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்துட்டு லாங் டேர்ம் லோனுக்கு கீழே தான் வரும். எக்ஸாம்பிள் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லிக்விடிட்டி இன் நேச்சர். மீடியம் டேர்ம் லோனுங்கிறது வந்துட்டு லிக்விடிட்டி இன் நேச்சர், லாங் டேர்ம் லோனுங்கிறது நான் லிக்விடிட்டி இன் நேச்சர்னு சொல்லுவோம். கிரெடிட்டில் செகண்ட் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் பர்பஸ். ஸோ பர்பஸ் பேஸ் பண்ணி லோன் கொடுப்பாங்க. மொத்தம் 4 பர்பஸ் இருக்குது ஃபார்மர்ஸ்க்கு. ஃபஸ்ட் ஒன்று ப்ரொடக்ஷன் லோன், ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் லோன், மூணாவது மார்க்கெட்டிங் லோன், நாலாவது கன்சப்ஷன் லோன். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் லோன் பார்த்துக்கலாம். ப்ரொடக்ஷன் லோனை வந்து சீசனல் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் லோன்னு சொல்லலாம், இல்லைனா ஷார்ட் டேர்ம் லோன்னு சொல்லலாம், இல்லைனா க்ராப் லோன்னு சொல்லலாம். ஸோ 3 விதமாகவும் சொல்லலாம். ஸோ ஷார்ட் டேர்ம் லோன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போ ப்ரொடக்ஷன் லோனுங்கிறது வந்து ப்ரெசன்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன், சரிங்களா. ஒரு க்ராப் கல்டிவேட் பண்ணும்போது ப்ரெசென்ட் வந்து நமக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவுக்காக வாங்குற லோன் ப்ரொடக்ஷன் லோன். இன்வெஸ்ட்மெண்ட் லோன்னா பர்ச்சேசிங் ஆஃப்
எக்யூப்மெண்ட்டை ப்ரொடக்டிவிட்டி, அதாவது மீடியம் டேர்ம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், அது எல்லாமே வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் லோனுக்குள்ளே வரும். எக்ஸாம்பிள் டிராக்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது, பம்ப் செட்டு, இல்லை டியூப்வெல் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் லோனுக்குள்ளே தான் வரும். மார்க்கெட்டிங் லோன், மார்க்கெட்டிங் லோன்னா டு ஹெல்ப் த ஃபார்மர்ஸ் இன் ஓவர் கம்மிங் த டிஸ்ட்ரெஸ் ஃபார் த சேல்ஸ். விற்கிறதுல ஃபார்மர்ஸ்க்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்காம கவர்மெண்ட்டே வந்துட்டு ஒரு லோன் கொடுத்து ஒரு சேஃப்டி அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வார் ஹவுஸில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட் இந்த கொடுக்குற அமௌண்ட்டு அட்வான்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இப்போது வேஜ் கொடுக்குறதோ இல்லை வந்து வேறு ஃபேமிலிக்கு கன்சப்ஷன் பர்பஸ்க்கு ஏதாவது இருக்குன்னா அதுக்கு வேணால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்யூச்சரில் நல்ல அமௌண்ட் வரும்போது விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் வந்து மார்க்கெட்டிங் லோன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கன்சப்ஷன் லோன். கன்சப்ஷன் லோன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸில் ப்ரொடக்ஷன் பர்பஸில் கொடுக்கறது கிடையாது. இது வந்து அதுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் அக்ரிகல்ச்சர் எப்போ அங்கே ஃபெயிலியராக இருக்கோ அப்போ கொடுக்குற லோன் தான் வந்து கன்சப்ஷன் லோன். அந்த கன்சப்ஷன் லோன் வந்துட்டு எப்போ பே பண்ணணும்னா 5 கிராப்பிங் சீசனில் பே பண்ணால் போதும். உடனே பே பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த கிராப் ஹார்வெஸ்ட் பண்ணி சேல் பண்ண உடனே கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் 5 கிராப்பிங் லோன் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ கன்சப்ஷன் லோன் வந்துட்டு இது ரெண்டுத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா மற்ற 3 லோனுமே வந்து ப்ரெசன்ட் ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் கொடுக்க வேண்டிய லோனாக இருந்துச்சு. ஆனால் கன்சப்ஷன் லோன் வந்து பர்டிகுலர் சர்டைன் ரீஜன் ஏரியாவுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக கீழே பார்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லி கீழே பார்த்துக்கலாம். கன்சப்ஷன் லோன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் வெரி வைட்லி அட்வான்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு த ஏரியா விச் ஆர் ஹிட்டட் பை த நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளான ஏரியா இருக்கும்ல. ஸோ ப்ராப்பர் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்காது, இல்லை ஃபர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதெல்லாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நேச்சுரல் கலாமிட்டிஸ் அங்கே ப்ராப்பராக இருக்காது. அந்த மாதிரி ஏரியாஸில் மட்டும்தான் கன்சப்ஷன் லோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்சப்ஷன் லோன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. குரூப்பாக தான் அந்த லோனை வாங்க முடியும். மேக்ஸிமம் அதில் வந்து 3 பேர் தான் இருக்கணும். அந்த 3 பேரும் சேர்ந்து தான் போய் அந்த லோனை அப்ளை பண்ண முடியும். அப்படி அப்ளை பண்ணும்போது அங்கே அந்த ஏரியாவோட பிரான்ச் மேனேஜர் மட்டும் அதை கன்சல்ட் பண்ணி லோன் சேங்ஷன் பண்ணிக்கலாம். ஈச் பீப்புளுக்கு வந்துட்டு ₹5,000 கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 11% சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்கீம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்டெண்ட் டு 5 பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்று IRDP பெனிஃபிஷியஸ் பீப்புள், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், third one is landless agricultural laborer, fourth one is agriculture artisan, and fifth one is other than carpenter, barber and washerman. ஸோ இவங்கெல்லாம் இந்த லோனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபெமிலியராக லாங் வைட் வேர்டாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பர்டிகுலர் சர்டன் ரீஜன் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து இந்த கன்சப்ஷன் லோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3வது கிளாஸிஃபிகேஷன் லெண்டர் கிளாஸிஃபிகேஷன். லெண்டர் அப்படின்னா கடன் கொடுக்குறவங்க. இப்போ இது பேங்க்காக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம். பேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். இதுவே சொந்தக்காரங்கன்னு பார்த்திங்கன்னா தட் இஸ் நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். இப்போது இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்னா ஹியர் த லோன் ஆர் அட்வான்சிங் பை த இன்ஸ்டிடியூஷனல் ஏஜென்ட்ஸ் லைக் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ், NABARD, RRB, லைக் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்னு சொல்லுவாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்னா ஹியர் த இண்டிவிஜுவல் பர்சன் வில் லெண்ட் த லோன். சரிங்களா? இண்டிவிஜுவல் பர்சன், அது எய்தர் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரேடர்ஸாக இருக்கலாம், இல்லை கமிஷன் ஏஜென்ட்டை நீங்கள் போய் வாங்கியிருக்கலாம், இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ்ட்டை வாங்கியிருக்கலாம். இது எல்லாமே வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்கில் வாங்குறது இன்ஸ்டிடியூஷன், சொந்தக்காரங்கள்ட்ட வாங்குறது ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குறது நான் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் சொல்லுவாங்க. லெண்டர் பேஸ் பண்ணி 2 தான், ஒன்று இன்ஸ்டிடியூஷன், இன்னொன்று நான் இன்ஸ்டிடியூஷன். கிரெடிட் கிளாஸிஃபிகேஷனில் 4th ஒன்று செக்யூரிட்டி. த லோன் transaction between lender and borrower are governed by the confidence, and this assumption is the confined to the private lending to some extent, but the institution financial agency to have their own procedural formalities and credit transaction. அதாவது செக்யூரிட்டி பேஸ் பண்ணினா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு லோன் நம்ம வாங்க போகிறோம். அது வந்து எதர் வந்துட்டு நீங்கள் பேங்கிங் சைடு, கவர்மெண்ட் சைடோ, இல்லை வந்துட்டு சொந்தக்காரங்க சைடோ, இல்லை அடமானம் வச்சோ, இல்லை ஏதாவது ப்ராமிசரி நோட் கொடுத்தா எப்படின்னா
எப்படி வாங்க போனாலும் நீங்கள் வாங்க போகிற லெண்டர்ஸ் வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதே சமயம் அவங்க உங்களை நம்பினா தான் அந்த லோனை உங்களுக்கு கொடுக்க முடியும். இதுதான் பேஸ்ட் ஆன் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு செக்யூரிட்டி பேஸ் பண்ணியிருக்குது. ஒன்று செக்யூர் லோன், இன்னொன்று அன்செக்யூர் லோன். செக்யூர் லோனுக்கு கீழே 5 டைப்ஸ் ஆஃப் லோன் இருக்குது. பட் அன்செக்யூருங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை தாங்க. கான்ஃபிடென்ட் பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த கான்ஃபிடென்ட் பிட்வீன் த பாரோவர் அண்ட் லெண்டர் த லோன் டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ், தட்ஸ் ஆல். இது வந்து அன்செக்யூர் லோன். செக்யூர் லோன் பார்த்திங்கன்னா லோன் அட்வான்சிங் எகெயின்ஸ்ட் சம் செக்யூரிட்டி பை த பாரோவர் ஆர் டேர்ம்ட் அஸ் த செக்யூர் லோன். அதாவது நீங்கள் ஒரு பொருளாவோ இல்லை ஒரு ப்ராமிசரி நோட்டில் கையெழுத்தாவோ இல்லை சொந்தக்காரங்கள்ட்டையோ இல்லை அப்பாவோட சொத்துலேயோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சோ அடமானம் மாதிரின்னு சொல்லலாங்க, அந்த மாதிரி வச்சு கொடுக்குறது தான் வந்து செக்யூர் லோன். மொத்தம் 5 செக்யூரிட்டி லோன் இருக்குது. 1 பர்சனல் செக்யூரிட்டி, 2வது கொலேட்ரல் செக்யூரிட்டி, 3வது சேட்டல் லோன், 4வது மார்ட்கேஜ் லோன், 5வது ஹைப்போதிகேட் லோன். ஸோ மார்ட்கேஜ் லோன் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மார்ட்கேஜ், 2வது ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ்னு சொல்லலாம். அது மாதிரி ஹைப்போதெட்டிக்கலையும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று கீ லோன், இன்னும் வந்து ஓப்பன் லோன். மொத்தம் 5 செக்யூர் லோன் இருக்குது. சரிங்களா? 5 செக்யூர் லோனில் ஃபஸ்ட்டு 3 செக்யூர் லோன் பார்த்துக்கலாம். ஒன்று வந்து பர்சனல் செக்யூரிட்டி. பர்சனல் செக்யூரிட்டினா ப்ராமிசரி நோட்டுங்க. எய்தர் தேர்ட் பார்ட்டியோ இல்லை வந்து நீங்களோ அவங்கள கேரண்டி பேஸ் பண்ணி ஒரு ப்ராமிசரி நோட்டில் கையெழுத்து போட்டு வாங்குகிற பணத்துக்கு பேர் தான் வந்துட்டு பர்சனல் செக்யூரிட்டி லோன். Under this, borrower himself stand as the guarantor or third party also get into the guarantor. அப்படி வச்சுட்டு கடன் வாங்குறது தான் பர்சனல் செக்யூரிட்டி லோன். 2வது கொலேட்ரல் லோன், 3வது சேட்டல் லோன். கொலேட்ரல் லோனுங்கிறது நீங்கள் வச்சுருக்க பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ், மெஷினரிஸ், இல்லைனா வந்து நீங்கள் வச்சுருக்க பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாம் என்டர்பிரைஸ், இது எல்லாமே வந்துட்டு கொலேட்ரலில் வரும். பட் சேட்டல் லோனுங்கிறது நீங்கள் வச்சுருக்க ஜுவல்லரி மட்டும்தான் உங்களுக்கு லோன் கொடுக்க முடியும். ஸோ கொலேட்ரல் லோனுங்கிறது ஹியர் ப்ராப்பர்ட்டி இஸ் pledged to secure a loan, but chattel loan is here is obtained from the pawnbrokers by the pledging movable property such like jewelry or precious metals-னு கூட சொல்லிக்கலாம். ஸோ கொலேட்ரல் லோனுங்கிறது வந்து வெறும் பாண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் தான். சேட்டல் லோனுங்கிறது வந்துட்டு வெறும் ஜுவல்லரி இல்லைனா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸை பேஸ் பண்ணி வாங்குற லோன் தான் சேட்டல் லோன். கொலேட்ரல் செக்யூரிட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எல்ஐசி பாண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் பாண்ட், வேர்ஹவுஸ் ரெசிப்ட், இல்லைனா மெஷினரிஸ் ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ், இல்லைனா லைஃப் ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த என்டர்பிரைஸோட டாக்குமெண்ட்ஸ், இதை பேஸ் பண்ணி நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். பட் சேட்டல் லோனுங்கிறது நீங்கள் வச்சுருக்கிற ஜுவல்லரிஸ் இல்லைனா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் பேங்க்கில் கொடுத்து லோன் வாங்கிக்கலாம். இது சேட்டல் லோன்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி லோனில் 4th ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா மார்க்கேஜ். மார்க்கேஜ் லோன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம வாங்குகிற லோன். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் லேண்ட், ஃபார்ம், பில்டிங் இல்லைனா ஹவுஸ், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம கடன் வாங்குறது தான் மார்க்கேஜ் லோன் சொல்லுவாங்க. கடன் கொடுக்குறவங்கள மார்க்கேஜ், அதாவது பேங்கர்ஸை மார்க்கேஜ்னு சொல்லுவோம். கடன் வாங்குகிற நம்மளை வந்து பரோவர்ஸ், அதாவது பரோவர்ஸ் வந்து மார்க்கேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கேஜ் லோன் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கேஜ் லோன் இருக்குது. ஒன்று சிம்பிள் மார்க்கேஜ் லோன், இன்னொன்று ஈக்விட்டபிள் மார்க்கெட் லோன். சிம்பிள் மார்க்கேஜ் லோன்னா என்னென்னா நம்மளோட தாத்தா பாட்டியோட சொத்து இல்லைனா அப்பாவோட சொத்து, இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம அவங்களோட சந்ததி தான், அவங்களோட இன்ஹெரிட்டன் ரிலேஷன்ஷிப் பீப்புள் தான் அப்படின்னு வச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்குறதா வந்து இம்மார்க்கேஜ் லோன் சொல்லுவாங்க. ஈக்விட்டபிள் மார்க்கேஜ்னால் நம்ம சொந்தமாக சம்பாரித்து நம்ம பேர்லேயே வச்சுருக்க ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்துட்டு ஈக்விட்டபிள் மார்க்கேஜ் கீழே லோன் வாங்க முடியும். When the mortgage property is ancestries or inheritance property of the borrower, then simple mortgage hold the goods. அது வந்துட்டு simple mortgage. Equitable mortgage-னா when the mortgaged property is self-accruing property of the borrower, the equitable mortgage is applicable. ஸோ 2 mortgage தான், ஒன்று simple, இன்னொன்று வந்து equitable. Secure loan-ல 5th ஒன்று hypothecate loan. Hypothecate loan-னா borrower has ownership rights on his movable and the banker has legal right to take a possession of the property. அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கியிருக்கோம், அதுக்கு ஓனர் நம்ம தான், ஆனால் அது வந்து லீகல் ரைட்ஸ் டு த
பேங்கர்ஸ். அதாவது அதை வந்து பேங்க்குக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் இதுக்கு கீழே எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது புரியும். ஸோ இதில் கடன் கொடுக்குற பேங்கர்ஸ் வந்து ஹைப்போத்திகேட்னு சொல்லுவாங்க, கடன் வாங்குகிற பாரோவர்ஸை வந்துட்டு ஹைப்போத்திகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 2 லோன் இருக்குது. ஒன்று கீ லோன், இன்னொன்று வந்து ஓப்பன் லோன். இப்போது ஒரு ரைஸ் வந்து நீங்கள் கல்டிவேட் பண்ணிருக்கீங்க, அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து உங்களோடது. ஆனால் அதை வந்து நீங்கள் பேங்க்கு கீழே தான் வந்துட்டு அவங்க கொடுக்குற இன்புட் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க கொடுக்குற காசில் தான் வந்து நீங்கள் இன்புட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது அதை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லோன் அமௌண்ட்டை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற இன்கம் வந்து உங்களுக்கு தருவாங்க. அதுதான் கீ லோன். பட் ஓப்பன் லோன் வந்து இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். நீங்கள் ஒரு மிஷினரி வாங்கலான்னு இருக்கீங்க, அதுக்கு ஃபிசிக்கல் சப்போர்ட் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க, வாங்குறதுக்கான பணத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் லீகல் ஓனர்ஷிப் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கும் அன்டில் யூ சக்சீட் த ரீபேமெண்ட். அவங்க எத்தனை டியூ சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கட்டி முடிக்கிற வரைக்கும் அதுக்கான ஓனர்ஷிப் ரைட் வந்துட்டு பேங்கர்ஸ்கிட்ட தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஓப்பன் லோன். கீ லோன் ஒன்று, ஓப்பன் லோன் ஒன்று. கீ லோனுங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸுக்கு, ஓப்பன் லோனுங்கிறது வந்து மெஷினரிஸ்க்காக. ஸோ ஹைப்போத்திகேட் பேஸ் பண்ணவருக்கு 2 லோன் தான், ஒன்று கீ லோனு, இன்னொன்று வந்து ஓப்பன் லோனு. 2 பேருமே ஓனர்ஷிப்பாக இருப்பாங்க. எப்போ வந்து பேங்கர்ஸ் வந்து ஓனர்ஷிப்பை வந்துட்டு இழப்பாங்கன்னா நம்மளோட லோன் அமௌண்ட்டை ஃபுல்லாக செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம தான் ஒன்லி 1.5 த ஓனராக வந்து அந்த ப்ராடியூஸுக்கும் சரி, இல்லைனா வந்துட்டு நம்ம வாங்கின டிராக்டரில் மெஷினரிஸ் இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஓனராக இருக்க முடியும். இதுதான் ஹைப்போத்திகேட் லோன் சொல்கிறாங்க. ஸோ கிரெடிட் கிளாஸிஃபிகேஷனில் 5th ஒன் வந்து பாரோவர் கிளாஸிஃபிகேஷன். பாரோவர் கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் இருக்குது. ஒன்று பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், 2வது சைஸ் ஆஃப் த ஃபார்ம், 3வது லொக்கேஷன். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எய்தர் அவங்க வந்து டைரியா, இல்லை பவுல்ட்ரி ஃபார்ம், இல்லை ஃபிசிகல்ச்சர், ரூரல் ஆர்டிசனா. ஸோ எந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியோ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி கிரெடிட் அமௌண்ட் இருக்குன்னு சொல்கிறது ஃபஸ்ட் ஒன்று. 2வது சைஸ் ஆஃப் த ஃபார்ம், எய்தர் அவங்க வந்து ஸ்மால் ஆர் மார்ஜினல் ஆர் மீடியம் ஃபார்மர்ஸ் ஆர் லார்ஜ் ஃபார்மர், அதை பேஸ் பண்ணி அவங்களோட செக்யூரிட்டி எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து கூட லோன் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது லொக்கேஷன். ஸோ எதிராக அவங்க ட்ரையபிள் ஃபார்மர்ஸாக இருக்கலாம், இல்லை ஹில்லி ரீஜன் ஃபார்மராக இருக்கலாம். ஸோ அந்த ஏரியாவுக்கு பேஸ் பண்ணி லோன் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்லி 3 கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, சைஸ் ஆஃப் த ஃபார்ம் அண்ட் லொக்கேஷன். ஸோ கிரெடிட் கிளாஸிஃபிகேஷன் 6th பார்க்கப்படுது பேஸ்ட் ஆன் லிக்யூரிட்டி. பேஸ்ட் ஆன் லிக்யூரிட்டினா எவ்வளோ சீக்கிரம் நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும் அதை பேஸ் பண்ணி தான் லிக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 லிக்யூரிட்டி இருக்குது. ஒன்று செல்ஃப் லிக்யூரிட்டி லோன், 2வது பார்ஷியல் லிக்யூரிட்டி லோன். செல்ஃப் லிக்யூரிட்டி லோன்னா த இன்கம் ஜெனரேட்டட் இம்மீடியட்லி ஆர் டு பி பெய்டு, அது வந்துட்டு செல்ஃப் லிக்யூரிட்டி. 2வது பார்ஷியல் லிக்யூரிட்டி. பார்ஷியல் லிக்யூரிட்டினா த இன்கம் ஜெனரேட்டட் ஃப்ரம் 2 to 5 years ஆர் மோர் தென் 5 years. ஸோ அது பார்ஷியல் லிக்விடிட்டி. செல்ஃப் லிக்விடிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து கிராப் லோன். பார்ஷியல் லிக்விடிட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து டைரி லோன், டிராக்டர் லோன், ஆர்ச்சர் லோன். ஸோ ரெண்டுமே இன்கம் ஜெனரேட் பண்ணி அந்த ரீபேமெண்ட் பீரியட் அதை கன்சிடர் பண்ணி தான் வந்து இந்த பேஸ்ட் ஆன் லிக்விடிட்டி பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஷார்ட் டேர்ம் லோன், இன்னும் வந்துட்டு பார்ஷியலி இமிடியட்னா மீடியம் டேர்ம் லோன்னு சொல்லலாம். கிரெடிட் கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 7th என்னென்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் அப்ரோச். பேஸ்ட் ஆன் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் 3 அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று இண்டிவிஜுவல் அப்ரோச்சு, இன்னொன்று ஏரியா பேஸ்ட் அப்ரோச்சு, 3rd ஒன் இஸ் டிஃப்ரென்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ரோச்சுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் அப்ரோச்சுங்கிறது இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு சர்டன் பர்பஸ்க்காக இல்லை டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக போய் அப்ளை பண்ணுற லோன் தான் வந்துட்டு இண்டிவிஜுவல் அப்ரோச். ஏரியா பேஸ்ட் அப்ரோச்னால் ஒரு சர்டன் ரீஜன் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு மட்டும்தான் இந்த சர்டன் லோன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் ட்ரவுட் ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம் வந்துட்டு ட்ரவுட் ஏரியாவில் மட்டும்தான் அந்த பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த லோனை அப்ளை பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஏரியா பேஸ்ட் அப்ரோச். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரென்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட், டிஐஆர்னு அப்ரோச்சுன்னு சொல்லலாம். அது வந்துட்டு வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்காக மட்டும்தான் அந்த லோன், எஸ்பெஷலி அதுவும் பர் ஆனமுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வந்துட்டு அந்த லோனை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் அப்ரோச் பொறுத்த வரைக்கும் 4 நாள் தான். ஒன்று இண்டிவிஜுவல், இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம், யாரும் அப்ளை பண்ணுறாங்க, இல்லைனா டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக, இப்போ எதர் கன்சப்ஷன் பர்பஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இல்லைனா வந்துட்டு மார்க்கெட்டிங் பர்பஸ், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸில் வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணி லோன் வாங்கிக்கலாம். ஏரியா பேஸ்ட் பர்பஸ் வந்துட்டு சர்டைன் ரீஜனல் ஏரியா பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தட் இஸ் ஏரியா பேஸ்ட் அப்ரோச். அண்ட் 3rd ஒன் இஸ் டிஃப்ரென்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ரோச். அது வந்துட்டு வீக்கர் செக்ஷன் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுதான் பேஸ்ட் ஆன் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் 3 கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஃபர்தராக இன்னும் ஒன்று லாஸ்ட் தான். லாஸ்ட் ஒன்று என்ன, பேஸ்ட் ஆன் கான்டாக்ட். பேஸ்ட் ஆன் கான்டாக்ட் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் லோன், இன்டைரக்ட் லோன்,
டைரக்ட் லோன் எக்ஸாம்பிள் வந்து கிராப் லோன், இன்டைரக்ட் லோன் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்டர்பிரைஸ் லோன் சொல்லலாம். ஸோ டைரக்ட் லோனுங்க இஸ் த extend to the farmer directly are called with the direct loan. ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்புட் நீட்ஸ் இருக்குது, அந்த இன்புட்ஸ் நீட்ஸ்க்காக வாங்குற ப்ரொடக்ஷன் லோனோ, இன்வெஸ்ட்மெண்ட் லோனோ, இல்லை மார்க்கெட்டிங் லோனோ, இது எல்லாமே வந்துட்டு டைரக்ட் லோனு கீழே தான் வரும். அந்த மாதிரி இன்டைரக்ட் லோனுங்கிறது லோன் given to the agro-based firm like fertilizer and pesticide industry which are indirectly beneficial to the farmer are called indirect loan. அதாவது அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ இன்புட்டாக போய் சேர்றது தான் வந்துட்டு இன்டைரக்ட் லோன்ஸ்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் த லவ் டு லேர்ன். Art is long and life is short, so keep going and keep enjoying the love to learn videos.